Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி கோவக்காய் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நான் ஹைதராபாத்தில் இருக்கும் போதில் என்னோடய பக்கத்து வீட்டு அம்மா எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியாவிஜykitchen நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்து 1 டீஸ்பூன் எள்ளு. இது எல்லாத்தையுமே இப்போ வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் 4 காய்ந்த வத்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்ததை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கூடவே பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். அடுத்து இங்கே ஒரு 1/4 கிலோ கோவக்காயை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மேலே 4 கீறி வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே கீறி வச்சாச்சு. இப்போ வறுத்து அரைச்ச பொடியை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே கொஞ்சமாக பொடி எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு சுற்றிலும் ஒரு அமுக்கி விட்டுட்டோம்னா பொடி எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும் உள்ள. இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். மிச்ச பொடி இருக்குது, இது தனியாக இருக்கட்டும், பின்னாடி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ ஸ்டஃப் பண்ண கோவக்காயை இதில் சேர்த்துடலாம். மிச்ச பொடி இருந்தால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரட்டிட்டு கோவக்காய்க்கு மட்டும் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். கோவக்காய் ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கினா சுவையான கோவக்காய் ஸ்டஃபிங் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.